ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டைசி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.5 பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, the arrow diagram shows a relationship between the sets P and Q. Write the relation in first subdivision set builder form, second subdivision roster form, third subdivision what is the domain and range of R. இதில் ஒரு arrow diagram கொடுத்துருக்காங்க PQன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எப்படின்னா 5 - 3 வந்து 2. அப்போ நான் எக்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்து -2 போட்டோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ எக்ஸ் -2 P belongs to X, Q belongs to Y. இப்போ இங்கே y ஈக்குவல் டு இப்போ நான் 5 - 2 போட்டேன்னா இங்கே 3 கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி எழுதுறதா செட் பில்டர் ஃபார்ம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் ரோஸ்டர் ஃபார்ம் எப்படின்னா கமா போட்டு எழுதுறது தான். 5, 3, 6, 4, 7, 5 அந்த மாதிரி எழுதும். 5, 3, 6, 4, 7, 5 இது ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இந்த PQல எதெல்லாம் பேராக இருக்கோ இந்த Pல இருக்கிறது வந்துட்டு டொமைன்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன பேராக இருக்கோ அதை வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ டொமைன் ஈக்குவல் டு 5, 6, 7. ரேஞ்சு பேராக இருக்கக்கூடியது Qல பேராக இருக்கக்கூடியதெல்லாம் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ 3, 4, 5. தேங்க்யூ ஆல்.